கல்யாணம் நடந்துட்டுருக்கு. கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே சொல்கிறாரு, மாமா எனக்கு வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அவ்வளோதானே, உங்களுக்கு ஒரு 2 வீலர் நான் வாங்கி தரேன். என்னால் பெரிய பைக்கெல்லாம் வாங்கி தர முடியாது மாப்பிள்ள, ஒரு 2 வீலர் வாங்கிட்டு வரேன்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறாரு. வந்துடுச்சு. அப்புறம் கல்யாணம், அடுத்து ரிசப்ஷன் வைக்க போகிறாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சு. ஒரு ரிசப்ஷன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னபோது, ரிசப்ஷன் போதுமாமா, எல்லாரும் வருவாங்க, எங்கள் குடும்பங்களையெல்லாம் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லலை, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் குடும்பத்துலையெல்லாம் வந்து என்னென்னா, கல்யாணத்தும் போது பொண்ணுக்கு என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. நமக்கு கல்யாணத்தும் போது நடத்த முடியல, அதனால் இப்போ ரிசப்ஷன் போது அதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். உனக்கு என்ன வேணும் மாப்பிள்ள சொல்லு, எது செஞ்சாலும் நான் என் பொண்ணுக்கு தானே செய்கிறேன், நீ சொல்லுப்பா அப்படிங்கிறார். ஒரு வாஷிங் மிஷினு அப்படின்னு ஆரம்பித்து, ஒரு டெலிவிஷனு, என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான இவருக்கு என்னென்ன எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டார். அவர் ஏற்கனவே தன் பொண்ணுக்குன்னு கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறாரு, இருந்தாலும் மாப்பிள்ளை சொன்னாருன்னு ஒரு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு வைக்கிறார். எல்லாமே கொடுத்தாச்சு, பொண்ணும் கொடுத்தாச்சு. நீ போய் அழகாக வாழ்க்கை நடத்த வேண்டியது தான் உனக்கு தேவை. ஆனால் எப்போ வந்தாலும் இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறதே என்னன்னு கேட்டால், இங்கே பாரு, உங்கள் அப்பாட்ட இருக்கிற சொத்து உனக்கு தான் வரப்போதே, நீ இனிமேல் வந்தால் யாருக்கு வரும், உனக்கு தானே வரப்போகுது, இந்த சொத்தாவது என் பேரில் இருக்க விடலாம்ல, நீ ஒன்று பண்ணு, நீ வந்து இந்த பாதியை என் பேர்லேயே எழுதி வச்சிரு அந்த வீட்டை அப்படிங்கிற. ஐயோ எங்கள் அப்பா கொன்னேப்படுவார்ப்பா, நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன, நம்ம பேரில் தானே இருக்குது, நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இல்லை இல்லை, உனக்கு அது சொத்து வரும்போது நான் இதை உனக்கு 1.5 பாகம் இருக்கும், எனக்கு 1/2 பாகம் தானே இருக்கும் அப்படின்னு. என்ன கிறுக்குத்தனமாக பேசுகிறீங்க நீங்கள், ஒரு குழந்தைய நம்ம வச்சுருக்கோம், எல்லாமே நம்ம குழந்தைக்கு போக போகுது, இதில் நான் என்ன நீங்கள் என்ன, சரி நீ வா, நீ சத்தம் இல்லாமல் வா, நம்ம போய் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலாம், உனக்கு நான் வேணும் தானே, அப்படியானா நீ கண்டிப்பாக வர. பாருங்க, நீங்கள் எனக்கு வேறு, ஆனால் உங்களை விட எனக்கு எங்கள் அப்பா வேணும், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது இது, அதனால் நான் வந்து எங்கள் அப்பாவை கேட்காம செய்ய மாட்டேன், நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு அவ சொல்கிறான். ஐயோ உங்கள் அப்பாவை மட்டும் நீ கூட்டிகிட்டு வந்துடாத, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதில் இருந்து தான் இந்த ஆள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாப்புல இந்த பொண்ணோட. பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னது கை காலெலாம் ஒரே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, ஒரு நோயாளியை பிடிச்சி உங்கள் அப்பா எனக்கு கட்டி வச்சுட்டான். அடப்பாவே மனுஷா, இது வரைக்கும் மாமா மாமான் இருந்த, வாங்குற காசெல்லாம் வாங்கின, தேவையான பொருள் எல்லாம் நீ வாங்கின, இப்போ நான் அந்த ஆள் கட்டி வச்சுட்டானா, அந்த ஆள் இந்த ஆளுன்னு. பார், எங்கள் அப்பா உன் மரியாதையை பேசு, மரியாதை கொடுக்கல என்னடி பண்ணுவேன், உன்னோட வாழ மாட்டேன். இவ கன்சீவ் ஆகியிருந்தா இவ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனான்.